கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சிகரமான பரிசுத்தமான கர்த்தருடைய நாளிலும் ஊடகங்கள் வாயிலாய் இத்திருத்துலகையிலே பங்கு பெறக்கூடிய இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் மூலச்சல் சேகர திருச்சபையின் சார்பில் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றோம். கர்த்ததாமே இந்த திருத்துலகின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. போற்றிடுவாய் மனமே நீ பரனை, போற்றிடுவாய் மனமே தினம், போற்றிடுவாய் மனமே நீ பரனை, போற்றிடுவாய் மனமே. நாட்கள் பொல்லாததால் ஞானமாய் நடந்து, நாட்கள் பொல்லாததால் ஞானமாய் நடந்து, மீட்பராம் இயேசுவின் நாமமே பணிந்து, மீட்பராம் இயேசுவின் நாமமே பணிந்து, போற்றிடுவாய் மனமே நீ பரனை, போற்றிடுவாய் மனமே தினம், போற்றிடுவாய் மனமே நீ பரனை, போற்றிடுவாய் மனமே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஜெபம் செய்வோம். அருள் கடலாய் வீற்றிருக்கிற எங்கள் அன்பும் இரக்கும் நிறைந்த தூய திரியேக கடவுளே, இவ்வுலகையெல்லாம் படைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கின்றபடியினாலே உம்மை நன்றியோடு போற்றி புகழ்கின்ற அனுபவங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கிருபையாய் தந்திருக்கின்றீரே, அதற்காக தம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். இந்த உலகத்திலே நித்தமும் நாங்கள் வாழ்வது ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கின்ற அனுபவங்களை தருகிறீர். உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். கொடிய துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கண்ணீரும் நிறைந்த போராட்டமான உலக வாழ்விலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் கரம் பிடித்து இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்திருக்கிறீரே. உம்முடைய மட்டற்ற அன்பினை உணர்ந்து உம்முடைய மேலான கிருபையை எண்ணி பார்த்து உலகத்தினால் தந்து உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த கொடிய துயர் மிகுந்த இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலே இல்லங்களிலிருந்து இந்த ஊடகங்கள் வழியாய் தொழுகையிலே பங்கு பெறக்கூடிய அனுபவங்களை எங்களுக்கு நீர் ஈவாய் தந்திருக்கின்றபடினாலும் தம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் வழியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், படிக்கின்ற திருமறை பகுதி சிந்திக்கின்ற தியானங்கள் வழியாக எங்களை ஆண்டவருக்கென அர்ப்பணம் செய்யவும், ஆண்டவரே உம்மோடு பேசுவதன் வழியாக இதில் உள்ளத்தின் பாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாறவும், ஆண்டவர் தருகிற சமாதானமும் சந்தோஷம் எங்களுடைய வாழ்விலே நிறைவாக தங்கியிருக்கவும் கடவுள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதி கனம் மகிமை அத்தனையும் உமக்கே செலுத்துகின்றோம். எல்லாவற்றையும் இயேசு ரட்சகரின் இன்ப நாமத்திலே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து ஆண்டவரை போற்றி துதிக்கும் விதமாக ஞான பாடல்களிலே 13வது பாடலை பாடுவோம். கர்த்தாவே உம்மை துதிப்பேன் மகா மகிழ்ச்சியாக, என்றைக்கும் உம்மை போற்றுவேன் உத்தம பணிவாக. என் ஆவியும் என் தேகமும் உம்மை நன்றாக துதிக்கும் கர்த்தாவுக்கே
புகழ்ச்சி 13வது ஞான பாடல். முறைமுறையாக படிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீதம் 80வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். இப்ராஹிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை இரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்ளுவீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுது வழிநடுக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனை திருப்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். அக்னியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று, உம்முடைய முகத்தின் பயமுறுத்துதலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும்
அப்பொழுது இந்த நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் இருக்கின்ற இடங்களிலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய குறைவுகளை ஆண்டவருடைய திருசமூகத்திலே உணர்வோம். பாவமற்ற பரிசுத்தராகிய கடவுள் அவர் பரிபூரணாய் இருக்கிறது போல நாமும் பரிபூரணராக விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். நமக்குள் பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரோ நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் கல்வாரி சிலுவையின் திருத்தினாலே கழுவி மீட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அருளி செய்திருக்கிறார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அன்று தன்னுடைய இறையரசும் பணிக்காக சீடர்களை அழைத்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறாரே. அவரை பின்பற்றி வாழ்வதற்கும் ஆண்டவர் விரும்புகின்றபடியே உண்மையான சீடர்களுக்காக திகழ்வதற்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பாய் அழைக்கிறாரே. அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு மாறாக எத்தனையோ விதங்களிலே வாழ்ந்திருக்கின்றோமே, செயல்பட்டிருக்கின்றோமே. அப்படிப்பட்ட நிலைகளை இத்தருணத்திலும் எண்ணி அவர் சமூகத்திலே நம்முடைய குறைவுகளை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆள்கிறவர், நாமல்ல. அவரே நம்மை ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்விலே முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். சுயத்தை புறந்தள்ளி ஆண்டவரை முதன்மைப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கைக்காக நம்மை அழைத்திருந்தோம். எத்தனையோ நேரங்களிலே ஆண்டவருக்கு முதன்மையான இடம் கொடுக்காதவாறு, ஆண்டவர் நம்மை ஆள்வதற்கு இடம் கொடுக்காதவாறு நம்முடைய மனதிலும் நம்முடைய வாழ்வின் செயல்களிலும் நாம் செயல்பட்டவர்களாய் காணப்பட்டோமே. அப்படிப்பட்ட நிலைகளை எண்ணி அவர் சமூகத்திலே மனமருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். இது முதற்கொண்டு நீர் என்னை ஆள்வதற்கும் நான் உமக்கே முதல்நிலை கொடுத்து செயல்படுவதற்கும் வேண்டிய சத்துவத்தை கிருபையும் தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடி கேட்போம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலே, நம்முடைய வாயின் சொற்களிலே, நம்முடைய வாழ்வின் செயல்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டிய நாம், அதன் வழியாக ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவித்து வாழ வேண்டிய நாம் பல நேரங்களிலே அதிலே குறைவுபட்டவர்களாய் இருக்கின்றோமே.
அப்படிப்பட்ட நிலைகளை எண்ணி ஆண்டுடைய சமூகத்திலே மனவருந்தி மன்னிப்பினை வேண்டி நிற்போம். நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை மன்னிக்கின்ற ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தி மீட்பினை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. அந்த உணர்வோடு சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே. திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரேன் என்று பாடுவோமா? சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே. திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே. மிகுந்த பரிசத்தால் கொண்டாரே. மோட்ச மகிமை உனக்கிவாரே. நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. நீயுனக்கு சொந்தமல்லவே. நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம். நீயுனக்கு சொந்தமல்லவே. ஆம், நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குரியவர்கள். அவர் நம் ஒவ்வொருவரையும் புதுப்பித்திருக்கிறார். நம்முடைய குறைவுகளை போக்கி நம்மை மீட்டிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றறிவையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அன்றைய பிள்ளைகளாகிய நாம் அவர்தாமே நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். படிக்கும்படி தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 25 முதல் 35 முடிய. லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 25 முதல் 35 முடிய. பின்பு அநேக ஜனங்கள் இயேசுவோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானிகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்?
அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பதே. இருக்கின்ற இடங்களிலே முழங்காற்படியிட்டு நம்மை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் இறக்கு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதியான மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றியோடும் நாங்கள் போற்றுகின்றோம். ஊடகத்தின் வாயிலாக உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறீர். நெருக்கடியான இந்த காலத்திலே உம்மை ஆராதிக்கும்படியான வாய்ப்புகளை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக தருகின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் புகழுகின்றோம், மகிமைப்படுத்துகிறோம். அங்கங்கே இருந்து இந்த ஊடகத்தின் மூலமாய் தொழுகையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு சமாதானம் உண்டு, உம்முடைய பாதப்படியிலே எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய பாதப்படியிலே எங்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பாதப்படியை வாஞ்சிக்கிற அத்தனை மக்களும் உம்முடைய இரக்கங்களையும் நிறைவான தெய்வீக விடுதலையும் மகிழ்ச்சியான அனுபவங்களையும் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்து பலவிதமான துன்பங்களிலே, பாடுகளிலே, உபத்திரவங்களிலே ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தீர். நெருக்கப்பட்டும் நெருங்கி போகாதபடி, ஒடுக்கப்பட்டும் ஒடுங்கி போகாதபடி, தள்ளப்பட்டும் விழுந்து போகாதபடி ஆண்டவர் எங்களை ஜீவனோடு காத்தீர். இந்த அன்புக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக, உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் ஆவி ஆன்மா சரத்தை எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஜீவபலியாக அர்ப்பணம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே அற்புதம் செய்ய வேண்டுமானால், ஆண்டவர் எங்களுக்கு தேவையான விடுதலை வாழ்வை தர வேண்டுமானால் எங்களிலே பரிசுத்தம் வேண்டும் என்று திருமறை எங்களை போதிக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின காலத்திலே ஆண்டவர் மோசே மூலமாய் தம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். மோசே, ஜனத்தை பரிசுத்தப்படுத்து, நான் என் ஜனங்கள் மத்தியிலே அற்புதம் செய்யும்படியாய் ஜனத்தை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தேன். அந்த ஆண்டு இன்றைக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் வாழ்விலே அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு விரும்புகிறேன். நாங்கள் அதற்கு இடம் தர தூயாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். உலகத்திலே வாழுகின்ற எல்லா ஜனங்களும் தங்களை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, கரைபடாத தீட்டுப்படாத வாழ்வுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் இயேசு தம்மையே சிலுவையிலே தியாக பலியாக ஏந்தி நம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் எங்களுக்காய் சிலுவையிலே சிந்தப்பட்டது. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். இந்த இரத்தத்தினாலே எல்லா மக்களையும் ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். சுத்திகரிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், ரட்சிப்பின் மெய் சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், எங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழும்படியான பாக்கியத்தை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பயங்கரமான கொள்ளை நோய் உலகத்தை விட்டே ஒளிந்து போகும்படியாய் நாங்கள் கண்ணீரோடு உடைய பரிசுத்த முகத்தை பார்த்து மன்றாடுகிறோம். நீ தந்திருக்கிற விடுதலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பரிபூர்ணமான விடுதலையை எல்லா மக்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். சங்கார தூதன் குடும்பங்களுக்குள்ளே பிரவேசிக்காதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை எல்லா வீட்டு நிலைக்கால்களிலும் பூசும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை எல்லா குடும்பங்களும் உணர்ந்து கொள்ளவும், அதன் மூலமாய் உலகத்தின் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே பணி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளை
ஆண்டவர் ஆசீர்வதிப்பீரார். தியாக உணர்வோடு தங்கள் கடமைகளை செய்வதனாலே உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளு இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். இந்த வியாதினாலே தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே விழுந்து கிடக்கின்ற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவர் அந்த குடும்பங்களிலே சென்று ஒரு கண்ணீரை துடைத்து வேதனைகளை மாற்றி உலகத்தால் கொடுக்க முடியாததும் எடுக்க முடியாதுமான நிறைவான தெய்வீக சமாதானத்தை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று உம் அடியவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவர் ஆறுதலற்ற குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தெய்வீக சமாதானத்தையும் கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். ஆன்மீகத்திலே சொந்து போகாதபடி பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டவரை பற்றி கொண்டு உறுதியாய் பிடித்து கொண்டு நாளுக்கு நாள் ஆன்மீகத்திலே முன்னேறி செல்லும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்தள்ளும்படியாய் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எல்லா குடும்பங்களுக்கும் நீர் தலைவராக வழிகாட்டியாக நல்ல போதகராய் நல்ல மேய்ப்பராய் இருந்து நீதியின் பாதைகளிலே சமாதானத்தின் வழிகளிலே எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள், பாடுகள், துன்பதுயரங்கள், சோதனைகள், வேதனைகள், வியாதி தொல்லைகள், மரண கண்ணிகள், கட்டுகள், வறுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக மன்றாடுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் எங்கள் ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்கிற மக்களாய் இந்த உலகத்திலே வாழ அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். செழிப்பான காலங்களை, மகிழ்ச்சியான காலங்களை, ஆசீர்வாதமான காலங்களை எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவர் கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். குடும்பங்களிலே உன் பிள்ளைகள் செய்கின்ற அன்றாட கடமைகள், தொழில்கள், உழைக்கின்ற உழைப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை சார்ந்த அவரவர் தங்கள் கடமைகளை உண்மையாக செய்யவும் அதன் மூலமாய் நாளுக்கு நாள் மேன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. வெளியிடங்களிலே வெளிநாடுகளிலே தங்கி கடமைகளை செய்கிற எங்கள் மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நிறைவான பாதுகாவலை தாரும். ஆண்டவரோடு கூட தங்களை இணைத்து கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாய் செய்து நல்ல வருமானங்களை பெற்று தங்கள் காரியங்களை சிறப்பாய் கவனிக்க தெய்வநாமத்துக்கு சாட்சிகளாய் வாழ நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். வேலை வாய்ப்பை இழந்து உன் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் என்ன செய்வோம், வாழ்வதற்கு வழியிலேயே என்று திண்டாடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இழந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற ஆண்டவர் ஒரு வாசல் அடையும் போது மறு வாசல் திறக்கின்ற எங்கள் பரிசுத்த நிறைந்த தெய்வம் அருமையான குடும்பங்களுக்கு உழைப்பதற்கான புதிய அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல வருமானங்களை தந்து குடும்பங்களின் தேவைகளை சந்தித்து வறுமைகளை மாற்றி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். சின்ன பருவம் முதலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளரவும் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடக்கவும் இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். படிக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கின்றோம். படிப்பதற்கு அனுகூலமான வாசல்கள் திறக்க முடியாத இந்த நெருக்கடியான காலத்திலே நேர்மையான பிள்ளைகள் கற்பதற்கான நல்ல அனுகூலமான வாய்ப்புகளை திறந்து கொடுத்து பிள்ளைடைய கல்வி ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். வாலிப நாட்களிலே உலகத்தின் தீமையான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு தங்கள் எதிர்காலத்தை பாலடித்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள மன்றாடுகிறோம். வேத வசனங்களை வாசிக்க, தியானிக்க, தங்கள் வாழ்வை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, அதன் மூலமாய் காலகாலங்களிலே உடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள இது அனுக்கிரகம் செய்ய மன்றாடுகிறோம். திருமணங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். ஆண்டவரே, தடைகளை மாற்றி குறிக்கப்பட்ட காலங்களிலே திருமணம் சிறப்பாய் நடைபெறவும் எங்கள் பிள்ளைகள் குடும்பமாய் இணைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் இந்த உலகத்தில் வாழவும் இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். புதிதாக இல்லற வாழ்விலை பிரவேசித்து வாழ்க்கை நடத்துகிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் வழிகாட்டியாக, ஆலோசனை கர்த்தராக,
நல்ல போதகராயிருந்தும் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. இல்லற வாழ்விலே ஆண்டவரை உயர்த்தி காண்பித்து இல்லற வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை காலகாலங்களை சொந்தமாக்கி கொள்ள நீ உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். கர்ப்பஸ்திரிகளுக்காக செபிக்கின்றோம். பலவீன காலங்களிலே பலன் தாரும். ஏற்ற காலத்திலே சுகமான விடுதலையின் மூலமாய் அருமையான குழந்தைகளை கரங்களில் ஏந்தி உமக்கு நன்றி சொல்லும்படியான கிருபை தார். குழந்தை பாக்கியம் இல்லாதபடி வேதனையோடு பாரத்தோடு உடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தம்பதிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். சாராளை கடாட்சித்தவர், அந்நாளை கடாட்சித்த ஆண்டவர் உன் பிள்ளைகளை கடாட்சித்து ஏற்ற காலங்களிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இந்த உலகத்தில் வாழ இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். கைவிடப்பட்டவர்கள், அநாதைகள், ஆதரவற்ற மக்கள், திக்கற்றவர்கள், உதவிகள், ஏழை எளிய ஜனங்கள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்தையாக தாயாக இருந்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவீராக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாத திருமறையிலே படிக்கிறோமே. உண்மை அதிகமாய் தேடி தங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் பரத்திலிருந்து சொந்தமாக்கி கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் இந்த உலகத்தில் வாழ இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். பலவிதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கின்றோம். ஆண்டவர் சிகிச்சைகளை வாய்க்க பண்ணி நல்ல விடுதலையை தந்து இந்த உலகத்திலே ஆரோக்கியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். முதியோர்களுக்காக செபிக்கின்றோம். பலன் குன்றிய காலங்களிலே நல்ல பலனை ஆண்டவர் தருவீராக. உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் ஆரோக்கியமாய் வாழ்ந்து குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கு, திருச்சபைக்கும் தேசத்துக்கு ஆசீர்வாதமாயிருக்கு இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். பாவ இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு குடித்து வரித்து கொள்ளையடித்து விபச்சாரம் பண்ணி அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு செபிக்கின்றோம். ஆண்டவர்களை சந்திப்பீராக. தங்கள் துர்க்கிரியைகளை களைந்து விடவும் ஆண்டவர் இயேசுவை தங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ளவும் கரைபடாத தீட்டுப்படாத வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணம் செய்யவும் அதன் மூலமாய் தங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் இந்திய நாட்டுக்காக செபிக்கின்றோம். நாட்டை ஆளுகை செய்கின்ற தலைவர்களுக்காக செபிக்கின்றோம். நீதியாக ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தார். உலக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். சமாதான பிறவாகி ஆண்டவர் உலக மக்கள் அனைவருக்கும் நிறைவான தெய்வீக சமாதானத்தை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற இறை பணிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இறை பணிகளை நிறைவேற்றுகின்ற உம்முடைய அடியவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். பிள்ளைகளை கற்று வல்லமையாக பயன்படுத்துவீராக. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நின்று உத்தமமாய் ஊழியம் செய்து தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீரே. மீட்பின் பணிக்கு அநேகரை ஆண்டவர் அழைத்து பரிசுத்தப்படுத்தி வல்லமைப்படுத்தி அதிகாரப்படுத்தி நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். திருச்சபைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உலகம் முழுவதற்கின்ற எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீரார். திருச்சபைகளுக்கு தலைவராயிருந்து திருச்சபைகளை ஆண்டவர் நீதியின் பாதைகளிலே நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். திருச்சபைகளின் தலைவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் கரங்களே தந்திருக்கிற பணிவிடைகளை உத்தமமாய் நிறைவேற்று மந்தைக்கு மாதிரியாய் கண்காணிப்பு செய்து பிரதான மேய்ப்பனாகி ஆண்டவர் இயேசு வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத ஜீவ கிரீடத்தை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய மன்றாடுகிறோம். திருச்சபைகளிலே இறை பணிகளை செய்கின்ற நடிகர்களுக்காக பல பொறுப்புகளை வைக்கின்ற பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் ஆண்டவருக்கு பணி செய்கின்றோம் என்ற உணர்வோடு தங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு திருச்சபைக்காய் கண்ணீரோடு செபித்து திருச்சபையின் சக விசுவாசிகளுக்கு மாதிரிகளாய் வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தி தங்கள் தனிப்பட்ட வாழ்விலே தங்கள் குடும்பங்களிலே உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதன் மூலமாய் திருச்சபை ஆன்மீகத்திலே தழைத்து செழித்து வளர இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். ஆலயங்களை திறந்து முழுமையுமாயுமே ஆராதிக்க முடியாத கொடிய காலத்திலே நாங்கள் காணப்படும் போது திறப்பின் வாயிலில் நின்று கண்ணீரோடு செவிக்கின்ற
தெய்வீக அனுபவங்களை நீர் கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். வெகு சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கப்பட்டு விசுவாசிகள் எல்லாரும் ஆலயங்களிலே கூடி பக்தி வைராக்கியத்தோடு உம்மை ஆராதனை செய்ய, நாமத்தை மகிமைப்படுத்த, அதன் மூலமாய் உம்முடைய இரக்கங்களை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். விசேஷமாக எங்கள் திருச்சபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்கு தந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்கள் திருச்சபையோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக, திருச்சபையிலே இறைப்பணிகளை செய்கின்ற அடியவர்கள் மற்றும் உள்ள பொறுப்புகளை கவனிக்கிற பொறுப்பாளர்கள் அனைவரோடு பிரசனம் இருப்பதாக ஆண்டவரை சார்ந்து நாங்கள் உத்தமமாய் உமக்கு பணிபடை செய்யவும், அதன் மூலமாய் எங்கள் திருச்சபை ஆன்மீகத்தில் வளரவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். மற்றும் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிப்பதற்காக ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியான வசனங்கள் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படியாக மன்றாடுகிறோம். வாஞ்சியோட ஜனங்கள் உடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கவும், தங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யவும், அதன் மூலமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த தூய தொழுகையிலே பங்கு கொள்ளுகின்ற உங்கள் யாவரையும் மறுபடியும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நாம் சிந்திப்பதற்காக தந்திருக்கின்ற தலைப்பு சீடத்துவத்தின் மதிப்பு. சீடத்துவத்தின் மதிப்பு என்ற தலைப்பை இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 27வது வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சீடன் ஒருவன் தன்னுடைய குருவனிடத்திலே வந்து கேட்டான், உண்மையான சீடன் என்பவன் யார்? உண்மையான சீடனை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று. அப்பொழுது அந்த குரு சொன்னார், உண்மையான ஒரு சீடன் பென்சிலை போன்றவன். பென்சிலுக்கு ஒப்பானவன் தான் ஒரு உண்மையான சீடன் என்று அந்த குரு சொன்னார். அது எப்படி பென்சிலுக்கு ஒப்பானவன் உண்மையான சீடன் என்று குருவினிடத்திலே கேட்டபொழுது குரு சொன்னார், ஒரு பென்சில் கூர்மையாக்கப்படுவது போன்று உண்மையான சீடன் ஒவ்வொரு நாளும் கூர்மையாக்கப்பட வேண்டும். அவனிடத்தில் இருக்கின்ற தேவையில்லாதவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அகற்றப்பட வேண்டும். எப்படி ஒரு பென்சில் கூர்மையாக்கப்படுகின்றதோ அதே போல ஒரு சீடன் கூர்மையாக்கப்பட வேண்டும் என்று அந்த குரு சொன்னார். அடுத்ததாக சொன்னார், இந்த பென்சிலானது பயன்படுத்துகிறவனுடைய கையிலே அடங்கி இருப்பது போல ஒரு உண்மையான சீடன் குருவனுடைய கரத்திற்குள்ளதாக அடங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னும் அந்த குரு சொன்னார், ஒரு பென்சில் நல்ல பதிவுகளை அது தந்துவிட்டு செல்லுகின்றது. எழுத்து வடிவமாகவோ ஓவியமாகவோ நல்ல பதிவுகளை அது தந்துவிட்டு செல்லுகின்றது. பின் சந்ததியார் பார்த்து மகிழக்கூடிய வகையிலே அது தந்துவிட்டு செல்லுவது போல ஒரு நல்ல சீடன் இந்த உலகத்திலே பின்வருகின்ற சந்ததியார் பின்பற்றக்கூடிய வகையிலே நற்செயல்களை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அந்த குரு தெளிவாக சீடனுக்கு விளக்கி சொன்னார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக இருக்க விரும்புகின்ற நாமும் ஒவ்வொரு நாளும் ஒரு பென்சிலை போல கூர்மையாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவர் விரும்பாதவற்றை ஒவ்வொரு நாளும் விட்டுவிட வேண்டியது அவசியம் மட்டுமல்ல, ஒரு பென்சிலை போல பென்சில் பயன்படுத்துவருடைய கரத்திலே அடங்கி இருப்பது போல நம்முடைய ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ளதாக அவருடைய சீடர்களாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அடங்கி இருப்பது அவசியம் மட்டுமல்ல, நல்ல நல்ல பல பதிவுகளை தந்துவிட்டு செல்லுகின்ற ஒரு பென்சிலை போல நல்ல செயல்களை இந்த உலகத்திலே நாம் செய்வதும், நம்முடைய பின் சந்ததியார் பின்பற்றக்கூடிய வகையிலே நல்ல பதிவுகளை தந்துவிட்டு செல்வதும் சீடர்களாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் யாரென்றால் சீடர்கள் என்று நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே முதலிலே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு என்று சொல்லி படிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இறுதி கட்டளை மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். சகல ஜாதியரையும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நீங்கள் சீடர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் சீடர்களுக்கு இறுதி கட்டளையாக இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே இயேசுவின் சீடர்கள் கீழ்ப்படிந்தார்கள். உலகமெங்கும் சென்று சீடத்துவ பணியை செய்தார்கள். இந்திய தேசத்திலேயும் தோமா வந்து சீடத்துவ பணியை செய்தார். தோமாவுக்கு பின்பதாக அநேக மிஷனரிகள் வந்து சீடத்துவ பணியை செய்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சீடர்களாக வாழ்ந்து வருகின்றோம். சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? முதலாவதாக குருவை பின்தொடர்கிறவன் தான் சீடன். குருவை பின்தொடர்கிறவன் தான் சீடன். மத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி படிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கடற்கரை வழியாக வருகின்றார். அங்கே பேதுருவையும் சீமோனையும் பார்க்கின்றார். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் வலையையும் படகையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். இயேசுவுக்கு பின்னால் செல்லுகின்றவர்கள் அவருடைய சீடர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவுக்கு பின்னால் ஒருவன் சொல்லுகின்ற பொழுது அவன் இயேசுவை போல மாறிவிடுகின்றான். இயேசுவுக்கு பின்னால் செல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவிலே இருந்த நல்ல குணாதிசயங்களை அவன் பின்பற்றக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். குருவை பிரதிபலிப்பவன் தான் சீடன். திருமறையிலே நாம் படிக்கின்ற பொழுது லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனத்திலே, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்று அங்கே படிக்கின்றோம். தேறினவன் எவனும் தன்னுடைய குருவை போல இருப்பான். உலக பிரகாரமாக பிள்ளைகளை பெற்றோர் விடுமுறை காலங்களிலே சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இசையை கற்றுக்கொள்வதற்கு, நடனத்தை கற்றுக்கொள்வதற்கு, ஓவியத்தை கற்றுக்கொள்வதற்கு, இப்படி பல நிலைகளிலே சிறப்பு வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே ஒரு குருவானவர் சிறந்த பயிற்சியை கொடுக்கின்றார். மாணவர்களுக்கு சிறப்பாக ஒழுங்காக சென்று பயிலுகின்ற பிள்ளைகள் சில மாதங்கள், சில வருடங்கள் கழிந்த பின்பு அந்த குருவை போல மாறிவிடுகிறார்கள். குரு எப்படி சிறப்பான முறையிலே நடனம் அல்லது இசைக்கருவியை அல்லது ஓவியத்தை சிறப்பாக வரைகின்றாரோ, மீட்டுகின்றாரோ, அதை போல அந்த சீடர்களும் மாறிவிடுகின்றார்கள். உண்மையான ஒரு சீடனுடைய பேச்சு, செயல்பாடுகள், நடக்கைகள், வாழ்க்கை முறை எல்லாம் குருவுக்கு ஒத்ததாக மாறிவிடுகின்றது.
மார்க்கு 14வது அதிகாரம் 70வது வசனத்திலே படிக்கின்ற பொழுது அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். இங்கே சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்காக அவரை பிடித்து கொண்டு போய் அரண்மனையின் முற்றத்திலே அவரை நிறுத்தி விடுகிறார்கள். ஒரு குற்றவாளியை போல இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி விடுகின்றார்கள். அங்கே அவரை வேதனைப்படுத்துகின்றார்கள். இதை ஒரு ஓரத்திலே நின்று பேதுரு பார்த்து கொண்டே இருக்கின்றார். அங்கே என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சீடராகிய இந்த பேதுரு பார்த்து கொண்டே இருக்கின்றான். அப்பொழுது அங்கே வேலைக்காரிகளிலே ஒருவள் வந்து இந்த பேதுருவோடு கூட பேசுகின்றாள். என்ன பேசுகின்றாள்? பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களிலே ஒருவன், இயேசுவின் சீடர்களிலே ஒருவன், நீ கலிலேயன், உன்னுடைய பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடர்கள் எங்கே போய் ஒளித்துக் கொண்டாலும் அவர்களுடைய குரல், அவர்களுடைய தொனி, அவருடைய பேச்சு இவர்கள் உண்மையான சீடர்கள் என்பதை காண்பித்து கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிறந்த பாடகராக இருந்த மைக்கேல் ஜாக்சன் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாடகர். இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு தீவிர ரசிகர் ஒருவர் காணப்பட்டார். அந்த ரசிகருடைய ஆசை என்னவென்றால், தான் விரும்பின அந்த மைக்கேல் ஜாக்சனை போல மாற வேண்டும். அது அவனுடைய ஆசையாக இருந்தது. அதற்காக முயற்சிகளை எடுத்தான். இளம் வாலிபன் மருத்துவர்களை சென்று சந்தித்தான். என்னுடைய முகம் மைக்கேல் ஜாக்சனுடைய முகத்தை போல மாற வேண்டும். இப்பொழுது அவனுக்கு அறுவை சிகிச்சைகள் ஆரம்பமாகின்றது. 1, 2, 3 என்று சொல்லி அறுவை சிகிச்சைகள் நடக்கின்றது. தொடர்ந்து அறுவை சிகிச்சைகள் நடைபெற வேண்டும். அப்படி என்றால் தான் அவனுடைய முகத்தை மைக்கேல் ஜாக்சனுடைய முகத்திற்கு ஒப்பாக மாற்ற முடியும். மருத்துவர்கள் 5 அறுவை சிகிச்சை முடித்த பின்பு சொன்னார்கள், ஏராளமான மருந்து மாத்திரைகள் உன்னுடைய சரீரத்திலே செலுத்தப்பட்டு விட்டது. இனி அறுவை சிகிச்சை செய்தால் நீ மரித்து போய் விடுவாய். ஒருவேளை உன்னுடைய முகத்திலே இன்னும் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒப்பான அந்த முக தோற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீ மரித்து போய் விடுவாய் என்று சொன்ன பொழுது அந்த ரசிகன் சொன்னான், நான் மரித்தாலும் பரவாயில்லை, மைக்கேல் ஜாக்சனுடைய முகம் போல என்னுடைய முகம் மாற வேண்டும். தொடர்ந்து நடந்த அறுவை சிகிச்சையிலே அந்த மனிதன் மரித்து போனான். அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி விரும்பின அந்த தீவிர ரசிகன் மரித்து போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பின்தொடர்கின்ற சீடர்களாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். குருவை பின்தொடர்கிறவன் தான் உண்மையான சீடனாக இருக்கிறான். பேச்சிலே, நடக்கையிலே, செயல்களிலே இயேசுவை வெளிப்படுத்துகின்ற உண்மையான சீடர்களாக நாமும் காணப்படுவோம். இரண்டாவதாக, சீடத்துவம் என்பது அது மலர் படுக்கை அல்ல. லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சீடன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாக சொல்லுகின்றார். சிலுவையை சுமக்குகிறவன் தான் சீடன். பாடுகளை பொறுமையோடு சகிக்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடன். கவிஞர் ஒருவர் சொல்லுகின்றார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சனை மெத்தையும் அல்ல, மலர் படுக்கையும் அல்ல, செருப்பின்றி முட்களில் நடக்கின்ற ஒரு கோர அனுபவம் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது, துன்பங்கள் நிறைந்தது. இயேசுவை பின்பற்றி நடக்க விரும்புகின்ற சீடர்களும்
அப்படிப்பட்ட நிலையிலே அவரை பின்தொடர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் அநேக நேரங்களிலே ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் விரும்பினார்கள். அவர்கள் சிலுவையை விரும்பவில்லை, பாடுகளை விரும்பவில்லை, துன்பங்களை விரும்பவில்லை. மார்க்கு 10வது அதிகாரம் 37வது வசனத்திலே அதற்கு அவர்கள், உமது மகிமையில் எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று 2 பேர் கேட்கின்றார்கள். யாக்கோபும் யோவானும், இந்த 2 சீடர்களும் கேட்கின்றார்கள், ஆண்டவரே, நாங்கள் 2 பேர், ஒருவர் உம்முடைய வலது பக்கத்தில் இருக்க வேண்டும், ஒருவர் உம்முடைய இடது பக்கத்திலே இருக்க வேண்டும், அதற்கான அனுமதியை தர வேண்டும். ஆண்டவர் அரசராக இருக்கின்ற ஒரு நிலையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய 2 பக்கத்திலேயும் நாங்கள் அமைச்சர்களாக இருக்க வேண்டும், அதை அவர்கள் ஆசைப்பட்டு உணர்ந்தவர்களாக இங்கே கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இதுதான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அவர் அரசராக இருப்பார். அவர் அரசராக இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே 12 பேருக்கும் அமைச்சர்களாக நல்ல பதவிகளை தருவார். நாம் எல்லாரும் நல்ல பதவியை வகித்து வாழலாம் என்று சொல்லக்கூடிய விருப்பம், ஆசை அவர்களுக்குள்ளதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களிலே தன்னுடைய பாடுகளை குறித்தும் தனக்கு வரப்போகின்ற சிலுவை கஷ்டங்களை குறித்தும் அவர் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனது இல்லாமல் இருந்தது. அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தகர்ந்து போயிற்று. இன்றைக்கும் இயேசுவை பின்பற்றுகின்ற அவருடைய சீடர்களாய் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் விரும்புவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இயேசுவின் சீடர்கள் எதை விரும்பினார்களோ அதைத்தான் இன்றைய சீடர்களும் விரும்புகின்றார்கள். ஆடம்பரமாக சொகுசாக வாழ வேண்டும், எந்த துன்பமும் வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், எந்த ஒரு சிலுவை பாடுகளும் வரக்கூடாது என்கிற எண்ணம். யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்தில் அவருடைய சீசரில் அநேக இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றார்கள். யோவான் 6:66 அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அநேக சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி சென்றார்கள். இயேசு கிறிஸ்து பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். தவறு செய்தவர்களை அவர் கண்டித்தார். நீ செய்வது தவறு என்று சொல்லி அவர் உணர்த்தினார். எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும், எந்த அக்கிரமங்களை செய்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் மேன்மையும் வரும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பதை போதித்த பொழுது அவற்றை ஒன்றும் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சீடர்களுக்கு மனமில்லாமல் காணப்பட்டது. இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே இதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. ஆசீர்வாதத்தை குறித்து போதித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தவறுகளை செய்கின்ற பொழுது ஊழியக்காரர்கள் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லி கண்டிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு சீடர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிலையைத்தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்திலே படிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, 21வது வசனம் துவங்கி படிக்கின்ற பொழுது அங்கே வரிசையாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சீடத்துவ பணியை செய்ததன் நிமித்தமாக பவுலுக்கு வந்த அந்த பாடுகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் குறித்து சொல்லுகின்றார். நான் அடிபட்டேன் என்று சொல்லுகின்றார். மரண பிடியிலே நான் சிக்குண்டேன் என்று சொல்லுகின்றார். கல்லறையுண்டேன் என்று சொல்லுகின்றார். தாகம் எனக்கு வந்தது, குளிர் என்னை வாட்டி வதைத்தது, பலவீனங்கள் என்னை நெருக்கினது என்றெல்லாம் அவர் ஒன்றன் பின் ஒன்றாக தனக்கு வந்த சிலுவை பாடுகளை குறித்து சொல்லுகின்றார். ஏன் இந்த பாடுகள் வந்தது? கிறிஸ்துவனுடைய ஒரு உண்மையான சீடனாக இந்த பவுல் வாழ்ந்ததினாலே அவருக்கு பாடுகள் வந்தது. அந்த பாடுகளின் மத்தியிலேயும் ஆண்டவரிடத்திலே முழு நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து இந்த பவுல் வாழ்ந்தார் என்பதை தான் நம் வேதத்தின் மூலமாய்
அறிந்து கொள்ள முடிகின்றது. சீஷத்துவம் என்பது அது மலர்படுக்கை அல்ல. தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்னாக செல்லாதவன் அவருக்கு சீஷனாய் இருக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சீடர்களாக வாழ்கின்ற நாம் இப்படிப்பட்ட துன்பத்திலும் ஆண்டவரை பின்பற்றி வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, மதமாற்றம் சீஷத்துவம் அல்ல. இந்தியாவிலே கிறிஸ்தவ வரலாற்றை நாம் புரட்டி படிக்கின்ற பொழுது அநேக மனிதர்கள் மதம் மாறினார்கள். எதற்காக மதம் மாறினார்கள்? பால் பவுடரை பெறுவதற்காக. வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற அந்த பால் பவுடரை பெறுவதற்காக கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் உண்டு. கோதுமையை பெற்றுக்கொள்வதற்காக கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் உண்டு. பள்ளி கல்லூரிகளிலே சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் உண்டு. சலுகைகள் பெற்றுக்கொள்ள சீடர்களாக மாறுகின்றார்கள். சலுகைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த சீடத்துவத்தில் இருந்து விலகி சென்றவர்கள் ஏராளம் பேர் உண்டு. மத்தேயு நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவினுடைய சீடர்கள் இதைத்தான் எதிர்நோக்கி இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். என்ன கிடைக்கும்? இயேசுவை பின்தொடர்ந்தால் ஏதாவது கிடைக்கும் 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 என்கிற ஒரு எண்ணத்திலே அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கும் திருச்சபைகளிலே இதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. ஆலயத்திலே ஓட்டு போடுவதற்காக சீடர்களாக மாறுகின்றவர்கள், ஓய்வு நாள் பள்ளிகளிலே பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக சீடர்களாக மாறுகின்றவர்கள், திருமணத்திற்காக மட்டும் கிறிஸ்தவர்களாக மாறுகின்றவர்கள், சீடர்களாக மாறுகின்றவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதாகிலும் கிடைக்கும் என்பதற்காக மாறுகின்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இதற்கு தெளிவான விளக்கத்தை மத்தேயு 19:29 சொல்லுகின்றார். என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்ட பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறந்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொன்னார். என்ன கிடைக்கும் என்று கேட்ட பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், ஒன்றும் கிடைப்பதில்லை, இழக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். சீடன் என்பவன் ஆண்டவருக்காக எதையாகிலும் இழக்க வேண்டும், எதையாகிலும் இழக்க வேண்டும் என்கிற உண்மையை இங்கே இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துவதை நாம் படித்து அறிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, நாம் எதையாகிலும் இழந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவருக்காக எதையாகிலும் இழக்க கொடுக்கின்றோமா? நம்முடைய செல்வத்தை ஆண்டவருக்காக இழக்கின்றவர்களாக காணப்படுகின்றோமா? நம்முடைய நாட்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற நாட்களிலே வருடங்களிலே சில மணி நேரத்தையாவது ஆண்டவருக்காக இழக்கின்றவர்களாய் இழக்க கொடுக்கின்றவர்களாய் இருக்கின்றோமா? பலவீனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவீனங்களும் கஷ்டங்களும் இருக்கிறது. அந்த பலவீனத்தின் மத்தியிலேயும் ஆண்டவருக்காக சற்று பலனை இழக்கின்றவர்களாக, பலனை இழக்க கொடுக்கின்றவர்களாக காணப்படுகின்றோமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், சீடன் இழக்க வேண்டும். என்ன கிடைக்கும் என்று சொல்லி என்னை பின்பற்றுவதல்ல, இழக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை இங்கே கற்று தருகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை இந்த காலை பொழுதிலே நாம் சிந்தித்தோம். குருவை பின்தொடர்கிறவன் சீடன். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்றவர்கள் தான் உண்மையான சீடர்கள். சீடத்துவம் என்பது மலர்படுத்தி அல்ல, அது சிலுவை, அது பாடுகள் நிறைந்தது, துன்பம் நிறைந்தது. அதன் மத்தியிலும் சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மையான சீடர்களாக அவரை பின்தொடர வேண்டும். மதம் மாறுவது சீடத்துவம் அல்ல. என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுவது என்பது அது உண்மையான ஒரு சீடத்துவம் அல்ல. ஆண்டவருக்காக எதையாகிலும்
இழப்பதுதான் உண்மையான சீடத்துவம். அப்படிப்பட்ட உண்மையான சீடர்களாக இந்த உலகத்திலே வாழ எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். புதிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக கீர்த்தனைகளில் 405வது கீதத்தை பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். 405வது கீதம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே,
தெய்வீக பிரசன்னம், தெய்வீக நடத்துதல் எங்கள் தொழுகையிலே நிறைவாய் தங்கியிருந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இத்தொழுகையிலே பங்கு பெற்றும் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, ஆலோசனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எங்கள் ஆண்டவரே விரும்புகின்ற உண்மையான சீடர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். குருவாகி உம்மை நாங்கள் பின்தொடர்ந்து வாழ்விலே பாடுகளை சகித்து, துன்பங்களை சகித்து, உமக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ்ந்து சீடர்கள் என்பதை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்பதாக வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். கேட்ட நம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை விட்டுவிடாதபடி அவைகளை உள்ளங்களிலே காத்து எங்கள் ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற சீடர்களாய் இந்த உலகத்தில் வாழ தூயாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். உலகத்தின் நன்மைகள், உலகத்தின் பாடுகள், உலகத்தின் பாவ காரியங்கள் எங்களை உம் அன்பை விட்டு பிரிக்காதபடி ஆண்டவர் தற்காத்து கொள்ள மன்றாடுகிறோம். இறுதி மூச்சு வரை உமக்கு நாங்கள் சாட்சிகளாய், உம்மை உயர்த்தி காண்பிக்கிற மக்களாய், சீடர்களாய் வாழுகின்ற தெய்வீக அனுபவங்களை ஆண்டவர் கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதிலும் தெய்வீக பாதுகாவலும் தெய்வீக நடத்துதலும் எங்களோடு கூட இருப்பதாக. நித்திய வாழ்வுக்கென்று எங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவீராக. சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் உலகம் அனைத்தோடும் சிறப்பாக உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.